ஏன்னாச்சு பிளேயர், ஹார்ட்லி, ஐலா 3 பேரையும் காணும். முடி சூடுற விழா வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. நான் பாராபட்சம்லாம் பார்க்கவே மாட்டேன். எல்லாரையும் ஃபெயில் பண்ணிடு. ஓகே, நேரம் ஆயிடுச்சு. அவங்க இப்ப வந்துருவாங்க. டேம் டெவன், இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்கலாமே. அவங்களுக்காக மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ண சொல்றீங்களா? அது ரொம்ப தப்பு. 3 பேரையும் ஃபெயில் ஆக்கிடலாம். அதுதான் ஒரே வழி. இருங்க. என்னது இது? உங்க ட்ரெஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. இது ஸ்கூல்ல கொடுத்த யூனிஃபார்ம் இல்லையே. மன்னிச்சிருங்க மேடம், நம்ம ஸ்கூல் யூனிஃபார்மோட மெட்டீரியலை எடுத்துதான் இந்த மாதிரி வித்தியாசமா தைச்சிருக்கோம். இதெல்லாம் ரூல்ஸ் மீறது. இல்ல டேம் டெவன், என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம யூனிஃபார்ம் தான் வித்தியாசமா போட்டிருக்காங்க. ஆமா, இளவரசிங்க கிட்ட எந்த மாதிரி திறமை இருக்குன்னு வெளிப்படுத்த வேண்டாம். உண்மையிலேயே உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். வாங்க, வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. இது நாங்களே தைச்சது. இவதான் டிசைன் பண்ண. இதை எப்படி பண்ண? எனக்கு ஒண்ணு வேணும். எங்களுக்குள்ள இந்த திறமை வேற இருக்கா? யாரையும் குறைவா எடை போடக்கூடாது. யார்கிட்ட வேணாலும் என்ன திறமை வேணாலும் இருக்கும். அட்டென்ஷன் எவ்ரிவன், கார்டனியாவோட இந்த அரண்மனைக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நீங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரம் வந்தாச்சு. அரண்மனையோட முதல் மாடிய நீங்க எல்லாரும் பாத்துட்டு வர்றதுக்கு அனுமதி கொடுக்கறேன். போயிட்டு சீக்கிரம் வந்துடணும். போலாமா? ராஜ ரகசியங்களை தெரிஞ்சுக்க நேரம் வந்தாச்சு. ஓ நோ, பிளேயர், இவங்க பார்க்க உன்ன மாதிரியே இருக்காங்க. ஹே, போதும், நிறுத்து, விளையாடாத. இது என்ன மாதிரியே இருக்கிற ஒரு ஓவியம். இளவரசி இசபெல்லா, வயசு 18. அந்த டாகி. ஆனா இது எப்படி? ராணி இசபெல்லா, ராஜா ரெஜினால்ட், இளவரசி சோஃபியா, அப்புறம் அவங்களோட விசுவாசமான டாகி. இதோட பேரு பிரின்ஸ். என்ன இது மர்மமா இருக்கே. பிளேயர், உங்க அம்மா என்னைக்கே உன்னை அவங்க வீட்டு வாசல்ல பாத்தாங்கன்னு சொன்ன? அதுவா? தெரியுமே. பிறந்த நாள் தெரியாததுனால அன்னைக்கே பிறந்த நாளா ஆக்கிட்டாங்க. ஏப்ரல் 26ஆம் தேதி. என்ன பிளேயர், ஏப்ரல் 26ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? அன்னைக்கு நான் பிறந்தேன். அதை தவிர வேற எதுவும் தெரியாது. அன்னைக்குதான் அந்த ராஜ வம்சமே கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஆக்சிடென்ட்ல பேபி சோஃபியா இறந்திருக்க மாட்டா. அன்னைக்கு தனியா தவச்சுக்கிட்டு இருந்த குழந்தைய யாரோ யாரோட வீட்டு வாசலே வச்சிருக்காங்க. இல்ல. ஆமா, அந்த ஓவியத்தை பாரு. நீ அச்சு அசல் அந்த எலிசபெத் மாதிரியே இருக்க. கண்டிப்பா நீதான் பேபி சோஃபியாவா இருக்கணும். ஒருவேளை இந்த உண்மை தெரிஞ்சுதான் டான், டெவினும், டெலன்ஸையும் உன்கிட்ட எப்ப பார்த்தாலும் மோசமா நடந்துக்கிறாங்களோ என்னவோ. அப்படின்னா இந்த ராஜ வம்சத்தோட வாரிசு டெலன்ஸி கிடையாது, நீதான். போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல நீங்க சொல்றத கேக்குறதுக்கு எனக்கு பொறுமை இல்ல. டின்னர் டைம். சாப்பிட போலாமா? இது எவ்வளவு சீரியஸான எனக்கு தான் தெரியும். இது கார்டனியாவிய உலுக்கி எடுக்க போற ஒரு விஷயம். அட போதும், நிறுத்துங்கப்பா. நீங்க ரொம்ப தான் யோசிக்கிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இன்னும் 2 நாள்ல என் பொண்ணு இளவரசி ஆனதுக்கு அப்புறம் அவ என்னெல்லாம் செய்ய போறாங்கறத இப்ப நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். டெலான்சி,